தாவேகாவோட 3ஆம் ஆண்டு துவக்க விழா கிட்டத்தட்ட 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். இந்த இடத்துல தளபதி அவர்கள் பேசக்கூடிய பேச்சு இருக்கு இல்லையா, அவ்வளவு கான்பிடன்ட். உண்மையிலேயே இந்த 3 வருஷத்துல தாவேகா அப்படின்ற அந்த கட்சி வளர்ந்த விதம் பாத்தீங்கன்னாக்கா இமாலய சாதனைன்னு சொல்லணும். ஓபனா சொல்றேன், ஏப்பா எவ்வளவு கட்சிகள் வருது, எவ்வளவு கட்சிகள் அவங்க அந்த கட்சிலாம் 15 வருஷம் இல்லையா, 50 வருஷம்லாம் இல்லையா அப்படின்னாக்கா உண்மையிலேயே சொல்றேன் 75 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இல்லாத நெருக்கடிகள் இன்னைக்கு இந்த 3 வருஷத்துல தாவேகாக்கு அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னாக்கா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எந்த ஒரு கட்சியும் இவ்வளவு கஷ்டத்தை கடந்து வந்திருக்காது. நீங்க ஒன்னொன்னு எடுத்துக்கோங்களேன். ஸ்டார்டிங்ல ஒரு கட்சியை நம்ம அறிவிச்சதாக இருக்கட்டும், அந்த கட்சிக்கு பேர் வைக்கிறோம் தமிழக வெற்றி கழகம், அதுல பிழை சொல்றதாக இருக்கட்டும், அதுல குறை கண்டுபிடிக்கிறதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொடியை அறிமுகப்பட்டாக்க இந்த கொடியில என்ன இது இருக்கு, இதுல என்ன அது இருக்கு, இதுல போர் யானை இருக்கு, இது என்ன வாகை பூவா, இதுல அந்த பூ, இது இந்த பூன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு டிபேட் எல்லாம் போச்சுன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு சின்னம் எல்லாம் கிடைச்சிருமா, உங்களுக்கு என்ன சின்னம் கிடைக்குதுன்னு பாத்துறோம், அது எப்படி சின்னம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க மாநாடு எல்லாம் போட்டுருவீங்களா, அது மாநாடு, அதாவது உங்க கட்சியில யாருமே அவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இல்ல, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி மாநாடு நடத்துவீங்க அப்படின்னாங்க. எத்தனை மாநாடு நடத்தணும், எத்தனை கூட்டங்கள் நடத்தணும், எத்தனை இடங்களுக்கு போகணும், நம்ம எவ்வளவு நெறிமுறைகள், நமக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பெர்மிஷன் கிடைக்காது, காவல்துறையை வச்சு எந்த அளவுக்கு அடக்குமுறை, கரூர் சம்பவமா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போதும் பண்ண கஷ்டங்கள்லாம் நம்ம உண்மையிலேயே சொல்றேன். தளபதி அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கு. ஏண்டா அந்த மனுஷன் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்தாரு நாமளே யோசிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிகளை கொடுத்தாங்க தாவேகாவுக்கு. நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம், நாங்க தான் மக்களுக்கு நல்லது செய்வோம், நாங்க தான் மாற்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் அவ்வளவு கான்பிடன்ஸா இருக்காரு.